வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நாளைக்கு புதுச்சேரியில தவேகாவோட பொதுக்கூட்டம், விஜய் பங்கேற்கிறாரு. அதுக்கப்புறம் ஈரோட்லயும் பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. விஜயோட அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, விஜய் நீண்ட இடைவெளிக்கு பின்பு, கிட்டத்தட்ட கரூர் சம்பவத்துக்கு பின்பு மீண்டும் தன்னுடைய ஒரு பரப்புரையை தொடங்கியிருக்காரு. அந்த கரூர் சம்பவம் ஒரு துன்பியல் நிகழ்வு. அதனால கிட்டத்தட்ட ஒரு நீண்ட இடைவெளி அவர்களுக்கு. அதில் பாண்டிச்சேரி போகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா பாண்டிச்சேரியை பொறுத்தவரை ஒரு சின்ன பிராந்தியம், அது இருக்கிறதுலே ஒரு சின்ன ஒரு யூனியன் பிரதேசத்தினுடைய ஒரு பகுதி. அப்படிங்கும்போது அந்த மாநிலத்தில் அவர்களால் ரொம்ப எளிதாக அதிகமான மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக முடியும். அதனால தான் அந்த கணக்கை போடுறாங்க. இன்னொன்று, அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தே ஏற்கனவே பாண்டிச்சேரியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஸோ அந்த அடிப்படையில் அவரை அங்கே முன்னிலைப்படுத்துறதுக்காக கூட விஜயனுடைய இந்த பயணம் இருக்கலாம். இன்னொன்று, நீங்கள் கேட்டதை போல ஈரோடு, அடுத்த கட்டமாக அவங்க ஈரோடுக்கான ஒரு பயணம். ஈரோட்டில் அண்மையில் தான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தன்னோட சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து கொண்டு தாவேக்கால இணைந்திருந்தார் செங்கோட்டையன் அவர்கள் இணைந்த பின்பு அதிமுக சார்பில் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை நடத்துறாங்க. நல்ல கூட்டம் என்றால் நல்ல கூட்டம். உள்ளபடியே அங்கே அதிமுகவுக்கான செல்வாக்கு நிலைநிறுத்தப்பட்டிருந்துச்சு. இப்போ செங்கோட்டையன் பதிலுக்கு அந்த இடத்துக்கே விஜயை அழைத்து விட்டு வருவது, ஈரோட்டுக்கே அழைத்து வருவதுங்கிறது அதிமுகவுக்கான ஒரு நெருக்கடியாக மாறும். நீங்கள் இப்போ ஏடிஎம்கே பாருங்க, எவ்வளோ பெரிய கூட்டத்தை காட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மாசு இருக்குல்ல. கடைசியா யார் எந்த நிகழ்வு பண்றாங்களோ அந்த நிகழ்வு தானே கவனிக்கப்படும். அந்த வகையில் விஜய் கொஞ்சம் சினிமா வசனம் மாதிரி தான், லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவாருங்கிற மாதிரி தான் விஜய் கொஞ்சம் தாமதமாக அங்க வருவாரா இருக்கும். இருந்தாலும் அது கவனிக்கப்படக்கூடிய இடமா இருக்கும் அப்படின்னு பாக்க. அதான் விஜய் இந்த கரூர் இஷ்யூல தவேகா ஒரு லைம் லைட்ல இல்லாம கட்சியாவே இல்லாத அளவு போச்சு. இப்ப மறுபடியும் ஒரு மாதிரி ரீவாம்ப் ஆகுறாங்களா? நிச்சயமா அது ஒரு மறுகட்டமைப்பு செய்யப்பட்ட இயக்கமா தான் வருது. நீங்க கரூர் சம்பவத்துக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இங்கே அனுபவஸ்தர்கள் இல்லைன்னு நம்ம பேசணும். இன்னைக்கு செங்கோட்டையன் போன்ற அனுபவஸ்தர்கள் போயிட்டாங்க. பேச்சாளர்கள் நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள் போறாங்க. புதிய புதிய முகங்கள் இன்னும் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே இதுல ஒரு பெரிய பிழை நடந்துச்சு சார். என்னன்னா, கரூர் சம்பவத்துல திமுக சரியா ஹேண்டில் பண்ணாங்க. பட் அதிமுக என்ன பண்ணிட்டாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப குறிப்பா விஜயனுடைய வழக்கறிஞரா மாறிட்டார். போகின்ற ஊர்கள் எல்லாம், போகக்கூடிய பகுதிகள் எல்லாம் திமுக வெறுப்பு அப்படிங்கக்கூடிய புள்ளியில நின்றுட்டு விஜய் ஆதரிச்சு பேசுறாங்க. அப்போ விஜய்க்கு இயல்பாகவே ஒரு கில்ட்டி உருவாயிருக்கணும்ல, ஒரு குற்ற உணர்வு உருவாயிருக்கும்ல. அந்த உணர்வை உருவாகாம அதை மடமாற்றம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதிமுக, பாஜக 2 பேருக்குமே அந்த பெருமை சேரும். இந்த 2 பேரும் சேர்ந்து அப்படி மடைமாற்றம் செய்ததுனால தான் விஜய் நீங்க கேட்ட மாதிரி மறுபடியும் லைம் லைட்டுக்குள்ள வராருங்கிறது. அவர் பண்ணியிருக்க மாட்டார் போல இருக்கு. ஒருவேளை விஜய் தரப்பு பேசவே இல்லைல்ல. நீங்க முதல்ல 2 வாரங்களா எடுத்துக்கங்க. விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டார். என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படிங்கிற வீடியோலாம் எப்போ வெளியே இருந்துச்சு? பிஜேபி பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கொடுத்த உடனே ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளேயும் சரி, சட்டமன்றத்துக்கு வெளியிலையும் களமாடின பின்னாடி. ஸோ அப்போ இதுல ஒரு மிகப்பெரிய பலவீனம் அதிமுகவுக்கு தான். நீங்க கரூர் சம்பவத்தை வேடிக்கையாவது பார்த்துருக்கலாம்ல. நீங்க விஜயை புனிதப்படுத்தி அந்த இடத்துல டாக்டிக்கலா மிஸ்டேக் பண்ணிட்டாங்களா? பெரிய பிளண்டர் மிஸ்டேக் ஆயிடுச்சா? வரலாற்று பிழை செய்துட்டாங்கிறேன். அந்த இடத்த சாதாரண தவறுனே நான் பார்க்கல. வரலாற்று பிழை. நீங்க அவர் கூட்டணிக்கு வருவாரு நம்பினாங்க சார். அவங்க கூட்டணிக்கு வந்துருவாரு, நம்மளோட தான் வரப்போறாரு. ஸோ அப்ப இந்த மூலமா இந்த ஐஸ் வைக்கிறதும் போல, இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதாவது முட்டாய் வாங்கி கொடுத்து, இந்த அப்பா அம்மாவே இருப்பாங்க, ஒரு விஷயத்தை சொல்லும் போது செய்யலைன்னா, நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், போய் எனக்கு போய் அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வா, நோட்டு எடுத்துட்டு வாங்கிற மாதிரி. இவர் ஒரு பிரச்சனையில இருக்காரு, இவருக்கு நம்ம ஐஸ் வச்சுக்கலாம். இந்த நேரத்துல திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்துக்கலாம். நமக்கு திமுக தானே எதிரி, அதை அடிப்போம்னு நினைச்சிருக்கலாம். பட் எந்த தருணத்தில் அடிக்கிறோன்னு இருக்குல்ல. இப்போ நீங்க திருப்பரங்குன்றத்தில் நிற்கிறீங்க, திமுக எதிர்ப்புங்கிற புள்ளியில நிற்கிறீங்க. அது ஏதோ ஒரு வலதுசாரித்துவ ஓட்டையாவது உங்களுக்கு ஒருங்கிணைக்கும். நீங்க விஜயை ஆதரித்து விஜய் அந்த நேரத்தில் ஒரு நார்மலைஸ் பண்ணிட்டீங்கல்ல தமிழ்நாடு முழுவதும். சட்டமன்றத்துக்குள்ள அவர்களுக்கு ரெப்ரசன்டேஷனே இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுக பேசுது, கரூர் சம்பவத்தை பற்றி பேசுகிறாங்க. வெளியில் வந்தால் நீங்கள் அதிமுகவினர் எல்லாம் அவருக்கு ஆதரவாக டோனில் பேசுகிறீங்க. அப்போ இது எல்லாமே விஜய் தரப்புக்கு ஒரு புதிய எனர்ஜியை கொடுத்துருச்சுங்க. இன்னைக்கு விஜய் செகண்ட் இன்னிங்ஸில் விஜய் எமர்ஜ் ஆனால் அது ஏடிஎம்கேவை தான் ரீப்ளேஸ் பண்ணும். அந்த ஒரு கெஸ்ஸே இல்லாமல் விஜய்க்கு ஃபேவரா பேசிட்டாங்களோ? அதாவது அவங்க என்னன்னா, விஜய் எமர்ஜ் ஆகிறத தாண்டி விஜய் தங்களோட கூட்டணிக்கு வருவாருன்னு நம்பிட்டாங்க. நீங்க பொது எதிரி விஜய்க்கும் திமுகவை வீழ்த்தணும், அதிமுகவுக்கும் திமுகவை வீழ்த்தணும். இதை மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யோசிக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் முதலமைச்சர் ஆகணும், விஜய் அவர்களுக்கும் முதலமைச்சர் ஆகணும். இந்த புள்ளியை அவர் மறந்துட்டாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். அதனுடைய விளைவு தான் அதிமுக இந்த தேர்தலில் சந்திக்க இருக்காங்க. அப்போ விஜய் டிவிக்கே ஒரு பவர்ஃபுல் தேர்ட் பார்ட்டியா எமர்ஜ் ஆயிடுமா அந்த எலெக்ஷன்? நிச்சயமா 3வது பெரிய சக்தியாக வரும். அதுல எனக்கு சந்தேகமே இல்லை. அவர் சொல்ற மாதிரி ஒரு முதன்மை சக்தியும் கிடையாது, 2வது சக்தியும் கிடையாது. 3 முக்கிய கட்சிகளுக்குள்ள ஒன்றாக நிச்சயமாக வர்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் இருக்கும். இளைஞர்கள் ஓட்டு, நீங்க இளைஞர்கள் ஓட்டை ஈர்க்கிறதுக்கு அதிமுக என்ன பண்ணியிருக்காங்க? விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல தேமுதிக வருது, விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார். உடனடியாக விஜய் ஜெயலலிதா அவர்கள் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையை உருவாக்குறாங்க. எனக்கு இன்னைக்கு ஞாபகத்தில் இருக்கு. நீங்க டிவியா போட்டீங்கன்னா அதில் விளம்பரம் வரும்.
இளைய ரத்தத்தின் பாசறை இது இமயமே அதிரும் போர் படைன்னு அப்படியே கொடியை பிடிச்சிட்டு 2 இளைஞர்கள் போற மாதிரி வீடியோ. அந்த அந்த விளம்பரத்த பார்த்து ஈர்க்கப்பட்டவங்க இருப்பாங்க. ஜெயலலிதா ஸ்கீம்ல பலனாளிகள் இருக்காங்க. ஊர் ஊரா இளைஞர் பாசறை அமைச்சாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒன்றிய செயலாளர் போட்டாங்க. இளைஞர் அணி மாரி எல்லா ஊர்லயும் இளைஞர் பாசறைக்கு புதிய கட்டமைப்பு மாவட்ட செயலாளர் போட்டாங்க. மாநில செயலாளரா அன்னைக்கு சு மணிகன் வெங்கடேசன் இருந்தாருன்னு நினைக்கிறேன். முதல் மாநில செயலாளர் சசிகலா அவர்களுடைய உறவினர். அப்படி அந்த கட்சியில இளைஞர்களுடைய தேவை வரும்போது அப்படி பண்ணாங்க. இன்னைக்கு திமுக கூட அறிவு திருவிழாலாம் நடத்துறாங்க. பட் அதிமுக அந்த இடத்துல தேங்கி இருக்கு. அப்ப விஜய் போன்ற ஒரு புதிய முகத்துக்கு இளைஞர்கள் அதிகமான அளவுக்கு தேவை. அவங்ககிட்ட இருக்காங்க. இப்ப நீங்க வந்து விஜய் கிட்ட பெரும்பகுதி படை ஜென்சி தலைமுறை தான். முதல் வோட்டர்ஸ். நீங்க வந்து அவங்க தான் முதல் முறையா ஓட்டு போடக்கூடியவங்க. அவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தனக்கு பிடித்த ஆஸ்தான நடிகர்ங்கிற முறையில ஓட்டு போட போறாங்க. என்னுடைய கணிப்பு 15% மேல தான் விஜய் எடுப்பார். ஒருவேளை எலெக்ஷன் நெருக்கத்துல மிக அதிகமான வோட் பெர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் குறையலாமே ஒழிய குறைந்தபட்சம் 15% உறுதியா எடுப்பாரு அப்படின்னு தான் பார்க்குறேன். இல்ல இப்ப செங்கோட்டையன் வந்து ஏடிஎம்கேல உள்ள முன்னாள் அமைச்சர்கள்லாம் நிறைய இன்னும் வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அது சும்மா ஒரு பில்டப்பான ஸ்டேட்மெண்ட் தானா, இல்ல அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? இல்ல செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய இருப்பை நிலைநாட்டிக் கொள்வதற்காக சொல்றாருன்னு தான் நான் பார்க்குறேன். நீங்க முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு அவர் இணைந்தார். செங்கோட்டையன் அவர்கள் இணைகிற பொழுது அவர் கூட இன்னொருத்தர் இணைந்தார். கன்னியாகுமரி தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்துகிருஷ்ணன். கிட்டத்தட்ட 75 வயதை கடந்தவர். எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியா? எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. சமீப காலமா என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னா சும்மா தான் இருந்தார். அதுக்கு முன்னாடி பாஜக சில காலம் இருந்தார். அதிமுகலே வந்து சில காலம் இருந்தார். மிக நல்ல மனிதர். அடிப்படையில் சொந்தமா பத்திரிகையே வைத்திருக்கக்கூடியவர் நல்ல மனிதர். அதுல எல்லாம் சந்தேகம் கிடையாது. பட் அரசியல் களத்துல அவர் ஆக்டிவாவே இல்லை. இந்த மாதிரி நபரை தானே நீங்க விஜயோட நீங்க போய் சேர்ற அன்னைக்கு அவர் தானே கூட்டு போக முடியுது. உன் நினைவுல இருக்கும்னு நினைக்கிறேன். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி அண்ணாமலை திடீர்னு ஒரு பரபரப்பு. அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏக்கள் 15 பேரை நாங்க இணைக்க போறோம், 15 பேரை இணைக்க போறோம். எல்லாரும் டெல்லியை நோக்கி நம்ம பார்த்தோம். யாரை இணைக்க போறான்னு தெரியலையே. அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏக்களை இதே மாதிரி அவளும் 75 வயது 74 வயதை கடந்தவர்கள். நீங்க அதிமுக என்கிற கட்டமைப்பு இன்னைக்கு இருக்கிற மாவட்ட செயலாளர்களை இணைச்சா செய்தி. ஒரு 4 ஒன்றிய செயலாளர் இணைச்சிங்கன்னா செய்தி. நீங்க முன்னாள் அமைச்சர்கள் கூட வேண்டாம். கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய 4 ஒன்றிய செயலாளர். ஆனா அண்ணாமலை வந்து அந்த மாதிரி ஒரு குட்டி கலாட்டா பண்ணாரு. ஆனா கூட அவரால நிறைய தொகுதிகள்ல ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு தள்ள முடிஞ்சது இல்ல. அது வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய செட்பேக் தானே. இல்ல உங்களுக்கு அந்த தேர்தலை பொறுத்து முடிவு இருக்குல்ல. நீங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல. கடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக பிரதமர் வேட்பாளரை காட்டல. பிரபலத்தன்மை கொண்ட வேட்பாளர்களே விடல. நமக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் சொல்ல முடியும். கடைக்கோடி கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிச்சு திருநெல்வேலியிலாம் சாதாரண திசையன்விளை பேரூராட்சி தலைவரை விட்டாங்க. அவங்களை எதிர்த்து நின்னது யார்? நயினா நாகேந்திரன் பாஜகல. இன்னொரு பக்கம் ராபர்ட் ப்ரூஸ். அவர் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வேண்டுமானால் அவர் வந்து அறிமுகம் பெருசா இல்லாம இருக்கலாம். சிஎஸ்ஐ டயோசிசன் சொல்லுவோம். அது சிஎஸ்ஐ பேராலயம். அந்த பேராயத்தோட மொத்த தமிழ்நாட்டுக்கும் அட்வொகேட்டே அவர் தான். அப்ப அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் அவருக்கு விழுந்துருச்சு. ஸோ அந்த மாதிரியான களத்துல அதிமுக வந்து நாங்கள் இருக்கோங்கிற மாதிரி குறுக்கு நெடுக்கமா ஓடிட்டு இருந்த ஒரு கட்சி மாதிரி தான் வேட்பாளர் விட்டாங்க. அந்த கம்பல்ஷன் வந்தது அவங்களுக்கு. இல்ல அவர்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இல்ல. விஐபிகள் இப்ப வந்து நீங்க பெரிய முக்கியமான ஸ்டார் வேட்பாளர்கள்லாம் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராயிருக்காங்க. சோ அவர்கள் யாரும் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல. இந்த தேர்தல் வெற்றியா தோல்வியா என்பது தெரியாது. தோல்வி என்பது தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை. சோ அவங்க ரிஸ்க் எடுக்கவும் தயாரா இல்ல. அப்படி இருந்த பிறகும் நீங்க விஐபி வேட்பாளரை விடாத போது 20% மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அதுல இருந்து ஒரு 4-5% கூட தான் அவர்களுடைய ஓட் பேங்க் கூடும். விஜய் வந்திருக்கிறதுனால பெரிய கூடுதலா இருக்கக்கூடியது கொஞ்சம் குறைவான கூடுதலா மாறும் அப்படின்னு தான் பார்க்கிறேன். மற்றபடி அதிமுகவுக்கு பின்னடைவு தான். ஏற்கனவே எதிர்க்கட்சி வரிசையில தான் இருக்காங்க. இப்ப திமுக இழந்தாதானே அது ஆளுங்கட்சி இழந்துருச்சுங்க. அப்புறம் ஏடிஎம்கே மீண்டும் எதிர்க்கட்சியாக வருகின்ற அளவுக்கு தொகுதி பெரும்ங்கிறதா என்னுடைய மதிப்பீடா இருக்கு. இப்ப டிடிவி தினகரன் என்ன சொன்னான்னா நிறைய தொகுதிகள்ல ஏடிஎம்கேவை வந்து டிவிகே பீட் பண்ணிரும். ஒரு நல்ல கூட்டணி அமைக்கும் போது டிவிகே 2வது இடத்துக்கு கண்டிப்பா வந்துருவாங்க அப்படிங்கிறாங்க. இல்ல டிடிவி தினகரன் அவர்கள் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எதிர் மனநிலையில தான் இருக்கார். அதனால அவர் இப்படி சொல்றதுல எந்த அவர் அப்ப சொல்லும்போது கூட எடப்பாடி பழனிசாமி மேல உள்ள விரோதத்துல பேசல. ஃபீல்டு கள நிலவரம் அப்படி இருக்கு. நீங்க டீப்பா பாருங்க அப்படிங்கிற வலுவான கூட்டணி அமைகிற பொழுது அப்படிங்கிறார். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்றாரு விஜய். சொல்லி 2 ஆண்டுகள் ஆயிருச்சு. முதல்ல டிடிவி தினகரன் அவர்கள் போய் விஜயோட இணைந்தாரா? ஜனவரில முடிவெடுக்கிறேங்கிறாரு, டிசம்பர்ல முடிவெடுக்கிறேங்கிறாரு. இவர்கள் எல்லாருமே தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒரு அங்கமா ஏதோ ஒரு வடிவத்துல வரணும்னு தான் காத்திருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அது நடக்காத சூழல்ல அவர்கள் விஜயை நோக்கி நகர்த்தப்படலாம். தான் நகர்த்தப்படுறதோட மட்டும் இல்லாம இன்னும் பலர் நகர்ந்து வரணும்னு டிடிவி தினகரன் அவர்கள் விரும்புறார். அவருடைய விருப்பத்தை சொல்றார். விஜய் நல்ல ஓட்டெடுப்பாரா? ஓட்டெடுப்பார். 15% மேலதான் எடுப்பார். விஜயால் கூட்டணி அமைக்க முடியுமான்னா திராவிட கட்சிகள்ல போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்க முடியாத கட்சிகளோடு அவர் சேர முடியும். அவ்வளவுதான் பண்ண முடியும். நீங்க திமுக அதிமுக வந்து நீங்க வந்து தேர்தல் என்பது வெற்றி பெறுவது மட்டுமில்ல, ஒரு பெரும் தொகையோடு சம்பந்தப்பட்டது. நீங்க தேர்தலில் நிக்கிறீங்க 30 தொகுதி 40 தொகுதினா அதனுடைய செலவினங்களை பார்க்கணும். அதை எதிர்கொள்ளக்கூடிய பழக்கம் வந்து திமுக அதிமுக இருக்கும். விஜய் கட்சிக்கு இருக்காது.
வேட்பாளர்கள் செலவு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தேர்தல் ஆணையம் ஒரு தொகையை நிர்ணயிக்குது. அந்த தொகையை செலவு பண்ணக்கூடிய வலிமை கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளைஞர்களுக்கு இருக்காது. எங்கிருந்தோ நீங்க வேட்பாளர்களே இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை வரும். திமுக அப்படி இல்ல. அதனால கிரவுண்ட் வந்து அவ்வளவு எளிதில வந்து 2ஆம் இடத்தை தாவேகாவிற்கு கொடுத்துவிட்டு 3வது இடத்தை அதிமுகவுக்கு கொடுக்கும்னு நான் நம்பல. ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது 8% ஓட்டு தானே எடுக்க முடிஞ்சுச்சு. விஜய் அதை விட 3 மடங்கு வலிமை உள்ளவர்னு பார்த்தா கூட 24% தான் எடுக்க முடியும். நீங்க நான் சொல்றது மிதமிஞ்சி சொல்றேன். ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும் இருக்கிற பொழுது கட்சி ஆரம்பிச்சார். இல்ல அதான் அந்த டைம்ல அவரால 8% வாங்க முடிஞ்சது. இப்போ வந்து செகண்ட் பிளேஸ் வந்து ஒரு மாதிரி வீக்கா தானே இருக்கு. ஒரு கரிஸ்மேட்டிக்காவோ இல்ல ஒரு ஹோப்ஃபுல் லீடர் இல்லாத போது அது ஆட்டோமேட்டிக்கா விஜய் மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் பாப்புலர் ஃபிகரை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இயல்பா இருக்கும்ல. அதுதான் சொல்றேன். நீங்க விஜய்க்கான ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ என்பது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 20,000 முதல் 25,000 ஓட்டுகளா இருக்கலாம். பட் அந்த உள்ளூர் நபருக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல. நீங்க செங்கோட்டையனே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. 9 முறை ஜெயிச்சிருக்காரு. அதிமுக படுதோல்வி அடைந்த தேர்தலில் கூட செங்கோட்டையன் ஜெயிச்சிருக்காரு. அவங்க 9 முறை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள். இந்த 45 ஆண்டுகள்ல அவர் வந்து அரசினுடைய நலத்திட்டங்களை செஞ்சதை விட்டுருங்க. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியே சொல்றாரு. அவர் ஒரு மிகப்பெரிய தவறுதலா பேசுறாரு. அது இதெல்லாம் நாங்க பிரிவுல கொண்டு வந்தோம். ஆனா அதுக்கு செங்கோட்டையனுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு பேசுறாரு. அதையே விட்டுருவோம். அரசு இந்த விஷயங்களை விட்டுருங்க. அத்திக்கடவை அவிநாசியிலேருந்து பல திட்டங்களை விட்டுருங்க. இந்த 45 ஆண்டுகள்ல ஒவ்வொரு ஆண்டுக்கும் சட்டமன்ற உறுப்பினருடைய நிதி இருக்குல்ல, ஒரு 3 கோடியோ 2 கோடியோ வச்சுக்கோங்க. அந்த தொகையில எத்தனை அங்கன்வாடி மையம் திறந்திருப்பார், எத்தனை ரேஷன் கடை திறந்திருப்பார், எத்தனை ஊர்ல தண்ணி பைப்புக்கு கனெக்ஷன் வரல அப்படின்னு சொல்லி புதிய குடிநீர் ஏற்று நிலையம் வச்சிருப்பாங்க. இதுக்கெல்லாம் ஒரு பயனாளிகள் ஓட்டு இருக்குல்ல. இது நீங்க செங்கோட்டையனை நான் ஏன் உதாரணம் சொன்னா, ஒரு 9 முறை ஜெயிச்சவர். இதே மாதிரி நீங்க கடைக்கோடி அப்படி நாகர்கோயில்ல இருந்து, மதுரையில இருந்து, திருச்சியில இருந்து, மெட்ராஸ்ல இருந்து ஏற்கனவே ஜெயிச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குங்கிற. அந்த வேல்யூக்கு முன்னாடி விஜயனுடைய வேல்யூ என்ன செய்யும்னா, ஒரு விஜய்க்கான ஓட்டுன்னு ஒரு 20,000 ஓட்டு வாங்கி தரும். பட் அந்த உள்ளூர் நபருக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல, அந்த ஓட் பேங்க் இருந்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். நீங்க டிடிவி தினகரன் ஏன் தோல்வி அடைகிறார்? இண்டிவிஜுவலா ஜெயிக்க கெப்பாசிட்டி கிடையாது. அப்ப அவர் யாருக்கு ஸ்பாயிலரா இருப்பாரு? டிஎம்கேக்கா ஏடிஎம்கே? 2 கட்சிக்குமே அவர் ஸ்பாயிலரா இருப்பார். ஆனா பெருத்த சேதத்தை அதிமுகவுக்கு ஏற்படுத்துவார். ஏன்னா அவர் தான் எதிர்க்கட்சி அதிமுக தான். அப்ப திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள்லாம் அவர் ஈர்க்கணும். திமுக எதிர்ப்பு அவரும் பேசுறார். அதனால அதிமுகவுக்கு பலத்த சேதத்தை தருவார். பட் திமுகவுக்கும் பெரும் சவாலாகத்தான் இருப்பார் விஜய். ஏன்னா நீங்க சிறுபான்மையினர் ஓட்டு அதிமுக பாஜக கூட்டணி விழவே வாய்ப்பு இல்லை. ஆனா விஜய் சிறுபான்மையினர் ஓட்டை எடுக்கிறார். காங்கிரஸ் ஏன் போய் பேசுறாங்க விஜய் கிட்ட? திமுகவுடைய அடிமடியில கை வைக்கிறார். நீங்க அதிமுகவுக்கு அவர் சாதகமா பாதகமான பாதகம். நீங்க திமுகவும் காங்கிரஸும் பிரிந்தா என்ன நிலைமை நடக்கும் தெரியுமா? தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் விஜய் பக்கம் போயிடும். அப்போ வந்து உங்களுக்கு திமுகவுடைய அந்த அடிமடி என்று சொல்லக்கூடிய இடத்திலேயே அவர் காங்கிரஸ் மேல கை வைக்கிறார். நீங்க அமித்ஷா பேசினார். கரூர் சம்பவம் நடந்த பிறகு விஜய் கிட்ட பேசுறார். அவர் உள்துறை அமைச்சர், நாட்டினுடைய உள்துறை அமைச்சர். நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய சீரழிவு அவர் கேட்கிறார். தப்பு இல்லை. ராகுல் காந்தி ஏன் பேசணும் விஜய் கிட்ட? ராகுல் காந்தி ஏன் விசாரிக்கணும்? திமுகவோட இவ்வளவு நெருக்கமா இருக்கு. அலைன்ஸ் இல்லங்கறத அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா கிளியர் பண்ணிட்டாங்க. ஆமா, அலைன்ஸ் இல்லனா எதற்காக விஜயோட ஒரு திரைமறைவு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றீங்க? நீங்க கூட்டணி இல்ல, திரைமறைவு ரிலேஷன் அத நம்ம டிஸ்கிரைப் பண்ணிர முடியுமா? அவர் வந்து அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது ஒரு எம்பதிக்குல அவர் பேசுறாரு. அது அந்த டாக் அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மீடியா தான் அதிகமா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிச்சே தவிர்த்துட்டு ஒரு இப்ப ஏன் பிரவீன் சக்கரவர்த்தி மீட் பண்றாரு? ராகுல் காந்தியோட மிக முக்கியமான பார்ட்டில ஆட் ஒன் அவுட்டா மேபி இருக்கலாம். அவர் ஏதோ இண்டிவிஜுவலா ஃபங்க்ஷன். அதுதான் நான் சொல்றேன். நான் இன்னொரு சந்தேகம் கூட இதுல நான் எழுப்புறேனே. நீங்க வந்து திமுக பேச்சுவார்த்தை குழு அமைச்சிருச்சா தமிழ்நாட்டு தேர்தலுக்கு? அவங்க அமைக்கல. காங்கிரஸ் அமைச்சிட்டாங்க. காங்கிரஸ் வழக்கமாக எப்போது அமைப்பாங்க? இதுக்கு முன்னெல்லாம் தேர்தல் நெருக்கத்துல அமைப்பாங்க. இன்னொன்னு அந்த 5 பேர் யாருங்கிறதுலயே அங்க சண்டை நடக்கக்கூடிய அளவுக்கு 5 பேர் சேர்ந்து 6 வேட்டியை கிழிக்கிற அளவுக்கு சண்டை நடக்கக்கூடிய கட்சி அது. ஏன் இந்த முறை நீங்க நவம்பர் மாத இறுதியிலேயே ஒரு குழு அமைக்கிறீங்க? இல்ல அதான் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனான டாக் வேண்டாம், நம்ம டிஎம்கே பக்கம் தான் இருக்குங்கிறத வந்து ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ். 5 பேர் குழு அமைச்சிங்க. அந்த குழு போய் முதல்வரை சந்திச்சாங்க. முதல்வர் தரப்புல இருந்து என்ன பதிலா வந்துச்சு? நாங்க இன்னும் குழு அமைக்கல, இது ஒரு வரவேற்புக்கான சந்திப்புன்னாங்க. ஒரு குழுவே திமுக அமைக்காத போது நீங்க ஏன் முந்திட்டு குழு அமைக்கணும்? நான் என்ன சொல்றேன், இந்த குழு அமைக்கப்பட்டதனுடைய நோக்கமே கூடுதல் சீட்டை கேட்கணும், அழுத்தம் கொடுக்கணும். நீங்க இன்னொரு பக்கம் விஜய் கிட்ட பேசணும். அதை பயன்படுத்தி இங்க கூடுதல் சீட்டை வாங்க. இத வச்சு அப்ப டிஎம்கே அவங்க கண்டிப்பா கார்னர் பண்ணி நிறைய சீட்டுக்கு 2 இலக்குகள் இருக்கு. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு 2 இலக்குகள் இருக்கு. அவங்கள்ட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா பெறுவதற்கு தான் நிறைய இருக்கு. ஏன்னா இந்தியா முழுவதும் ஏற்கனவே துளை தெரியப்பட்ட நிலையில தான் காங்கிரஸ் கட்சி இருக்கு. காங்கிரஸ் கட்சி இந்தியாவுக்கு தேவை. ஜனநாயக பூர்வமான ஒரு இயக்கம் அது. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாலே ஒரு 3 ஸ்டேட்ல தான் அவங்க ஆளுங்கட்சியாக அமர்ந்திருக்காங்க. கேரளால எலெக்ஷன் வருது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் கேரளால வருது.
காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் இருக்கவர் கேசி வேணுகோபால், அவர் கேரளாக்கார். அவருக்கு அங்க முதலமைச்சர் ரேஸ்ல இருக்கார். ஏன்னா கடந்த முறை வரைக்கும் அவர் முதல்வராக இருந்தவர் உமன் சாண்டி இறந்து போனார். அண்மையில தான் உமன் சாண்டி இறந்து ஒரு 2 ஆண்டுகள் ஆகுது. அப்ப அங்க முதல்வர் இடத்துல கேசி வேணுகோபால் முக்கியமா இருக்கார். அப்ப கேசி வேணுகோபால் தான் என்ன வியூகம் வகுக்கிறார்னா, நான் சொல்றது ராகுல் காந்திக்கு ஒரு வியூகம் இருக்கும், அந்த கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளருக்கு ஒரு வியூகம் இருக்கும். கேரளால நம்ம ஆளுங்கட்சியா வரணும். 10 ஆண்டுகள் ஆச்சு அவங்க ஆட்சி இழந்து. கேரளால இடதுசாரி ஆட்சி நடக்குது. பினராயி விஜயன் ஆட்சி 10 ஆண்டா நடக்குது. அப்ப இந்த ஆட்சியை முடிவுக்கு வரணும்னா, விஜய் போன்ற ஒரு நடிகர் தமிழ்நாட்டுல இவ்வளவு மாசா இருக்கவரு, கேரளாவிலும் அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. நமக்கு அவர் ஒரு வாய்ஸ் குடுத்தா போதும். கேரளால வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க, கை சின்னத்தை காட்டுங்கன்னு ஒரு ரவுண்ட் வந்துட்டு போனா போதும். கணக்கு தானே அரசியல்ல. எல்லாமே ஃபைனலா கணக்கு தானே. நம்ம கேட்கலாம், கேரளா முற்போக்கான மாநிலம். கேரளால வந்து அந்த அளவுக்கு எஜுகேஷனா இருக்கிறவங்க, அங்க நடிகர்கள் மம்முட்டி ஏன் கட்சி ஆரம்பிக்கல, மோகன்லால் ஏன் கட்சி ஆரம்பிக்கல, தமிழ்நாட்டை திரும்பி பார்த்தா சரத்குமார் கட்சி ஆரம்பிக்கிறாரு, விஜயகாந்த் ஆரம்பிக்கிறாரு, டி ராஜேந்தர் ஆரம்பிக்கிறாரு, எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க. கேரளா அப்படி இல்லையேன்னு கேட்கலாம். சுரேஷ் கோபி ஜெயிச்சிட்டார்ல எம்பியா. அவ்வளவு பெரிய முற்போக்கு பேசக்கூடிய மாநிலத்துல பாஜக சின்னத்துல நின்று சுரேஷ் கோபியால ஜெயிக்க முடியுதுல்ல. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சன்னி லியோன் வந்திருந்தாங்க கேரளா. வரலாறு காணாத கூட்டம். நம்ம கூகுள்ல போய் பார்த்தோம்னா தெரியும். சன்னி லியோன் இன் கேரளான்னு போட்டீங்கன்னா அவ்வளோ பெருங்கூட்டம் வந்திருந்தாங்க. அவ எல்லா ஊர்லயும் இன்னைக்கு ஜென்சி தலைமுறைன்னு ஒன்று இருக்க தான் செய்றாங்க. எல்லா ஸ்டேட்லயும் இருக்க தான் செய்றாங்க. அந்த தலைமுறை கிட்ட ரீச் ஆக முடியும் விஜய் வைத்துன்னு காங்கிரஸ் கணக்கு போடுறாங்க. வந்தா லாபம், விஜயோட சேர்ந்தா லாபம், சேராட்டாலும் லாபம். நீங்க விஜயோட சேராட்டா விஜய் 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 அப்படிங்கிற ஒரு போக்கஸை காட்டி நீங்க திமுக கூட 10 சீட்டு கிடைச்சா லாபம் தானே. ஒருவேளை மைனாரிட்டி ஆட்சி வந்துருச்சுன்னா, நீங்க 2006 to 11 திமுக மைனாரிட்டி ஆட்சி 96 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. பட் அந்த தேர்தலில் ஏன் காங்கிரஸ் அமைச்சரவையில் பங்கெடுக்க முடியல, ஆதரவு கொடுத்தாங்க. ஏன்னா மத்தியில இவங்க ஆதரவு அவங்களுக்கு தேவை, மாநிலத்துல அவங்க இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, போயிருச்சு. இன்னொரு சூழல் அப்படி வந்துச்சுன்னா காங்கிரஸ் வந்து இப்போ அந்த டைம்லலாம் ஒரு மாதிரி பவர்ஃபுல்லா இருந்தாங்க. இப்போ பீகார் எலெக்ஷன்லாம் அவங்களுக்கு பெரிய செட்பேக். அவங்க டிஎம்கேவை டிமாண்ட் பண்ற அளவுக்கான பொசிஷன்ல இருக்காங்களா? இல்ல, நீங்க கேட்கறது முக்கியமான இடம் கார்த்தி. ஆனா அதே நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாருங்க, மேற்கு வங்கத்துல காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் அந்த அலையன்ஸ்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னைக்காவது அலையன்ஸ்ல இல்லையா? அவங்க எப்போதுமே அங்க சண்டை நடந்துட்டு தான் இருக்கு. பட் என்னன்னா இப்போ ஒரு இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரு வடிவம் கொடுக்கணும்னு கூட அவங்க நினைக்கலையே. மேற்கு வங்கம் மாதிரியான மாநிலங்கள்ல நீங்க அங்கேயே மேற்கு வங்கம் மாதிரியான மாநிலங்கள்ல மேற்கு வங்கம், பீகார் அந்த மாதிரியான இடங்கள்ல ஒரு அலைன்ஸ்குள்ள இன்டாக்ட் இருந்ததே கிடையாது. பட் மாறா தமிழ்நாட்டுல வந்து டிஎம்கே அலைன்ஸ் வந்து ரொம்ப இன்டாக்டா இருக்கு. எல்லாருமே வந்து ஸ்டாலின் வாய்ஸ்ல பேசுறாங்கங்கிற அளவுக்கு இங்க விமர்சனம் உள்ள ஒரு முக்கியமான ஒரு இடம் இப்ப நீங்க தொட்டது. எல்லாருமே மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாய்ஸ்ல பேசுறாங்கன்னா, ஏன் காமராஜர் அவர்களை பற்றி பேசுகிற பொழுது திருச்சி சிவாக்கு எதிராக போராட்டம் பண்றாங்க? அது அவங்க ஐகான கை வைக்கும்போது அவங்க ஏதோ ஒரு அதிகபட்ச அவங்களோட அதிகபட்ச எதிர்ப்புங்கிறது இப்ப காங்கிரஸ் கிழக்கு மாவட்டத்தினுடைய நெல்லை கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் மர்மமான முறையில இறந்து போறார். அந்த இறப்புக்கு திமுக அரசு குற்றவாளியை கண்டுபிடிச்சிருச்சா? நான் என்ன சொல்ல வரேன்னா, காங்கிரஸ் கட்சிக்குள்ளே 2 குழுக்கள் இருக்கு. ஒரு குழு நிச்சயமா திமுகவோட தான் அணி சேரணுங்கிறது, அது செல்வ பிறந்தகை அவர்கள் போன்றவர்கள் இருக்க நிலைப்பாடு. இன்னொரு குழுவினர் நிச்சயமா விஜயோட கைகோர்க்கணும்னு நினைக்கிறாங்க. காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமாருடைய நிலைப்பாடு என்ன? அவர் 5 குழுல இருக்காரு. அது போன்றவர்கள்லாம் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஏன் பேசுறாங்க? நான் சொல்றது விஜயோட போயிருவாங்கன்னு சொல்லல. விஜயை வைத்து ஒரு மிரட்டக்கூடிய இடம் நோக்கி காங்கிரஸ் போயிருக்கு. ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு மேல மேபி அவங்க வந்து டிமாண்ட் பண்ணலாம். அதை டிஎம்கே எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது தான். டிஎம்கே வந்து இப்போ 2011ல ஒரு 63 தொகுதியை விட்டு கொடுத்த மாதிரி இப்போ விட்டு கொடுப்பாங்களா? அந்த 25 அவங்க வாங்கினாலே பெரிய விஷயம் தான் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இல்ல. அவ்வளவு தொகுதிகள் விட்டு கொடுக்க வாய்ப்பு இல்ல. 63 நீங்க கேட்டதே போல இல்ல. அப்ப ஒரு மாதிரி புஷ் பண்ணி வாங்கினாங்க. டிஎம்கே விருப்பப்பட்டு கொடுக்க தெரியும். நீங்க சொன்னீங்க மிக முக்கியமான இடம் அறிவாலயத்துல கீழே ரைடு மேல அப்படி. அப்போ டிஎம்கே ஒரு மாதிரி வீக்கர் சோன்ல இருந்தாங்க. தமிழ்நாட்டிலயும் அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு மனநிலை இருந்தது. டெல்லியில 2G மாதிரியான இஷ்யூஸ் ஓடிட்டு இருந்தது. பட் இப்போ வந்து டிஎம்கே ஒரு மாதிரி அவங்க இதுவரைக்கும் இருந்ததை விட ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப முக்கியமான இடம். அதாவது 1,14,00,000 பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. டிசம்பர் 12ஆம் தேதியிலிருந்து அது இன்னும் கூடுதலா ஒரு 50 லட்சம் பெண்களுக்கு வழங்கப்படும்னு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினே அறிவிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் மகளிர் விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், வரிசையா திட்டம் தான். தடிக்க விழுந்தா ஏதோ ஒரு திட்டம் தான். நான் முதல்வன், அது இது தாய்மானவர் திட்டம்னு மாற்றுத்திறனாளிகளுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்ததுன்னு அடுக்கிக்கிட்டே போலாம். இவ்வளவு திட்டங்கள் கொடுத்துருக்கீங்கல்ல. இவ்வளவு திட்டங்களினால் இயல்பாகவே நீங்கள் பெருவாரியாக வெற்றி பெற வேண்டும். ஆனா அந்த இடத்துல எந்த இடத்துல திமுக அச்சுறுத்தப்படுகிறதுனா விஜய் போன்றவர்களோட வரவு. நீங்க விஜய் வரலைன்னா காங்கிரஸுக்கு அந்த பேர வலிமையே கிடையாது. நீங்க 25-20 ஆக்குனா உட்கார்ந்துருப்பாங்க. இன்னைக்கு விஜய் வந்திருக்காருல்ல, புதிய உறவு வந்திருக்குல்ல, ஒரு டிமாண்டிங் வாய்ப்பா கொடுத்திருக்காரு. நிச்சயமா கொடுத்திருக்காரு. விஜய் தான் இன்னைக்கு வந்து தமிழக அரசியலோட யார் ஜெயிக்க போறாங்கன்னு நிர்மாணிக்கக்கூடிய கிங் மேக்கருங்க. நான் அவரை கிங்கா சொல்லல. 26ல அவர் நிச்சயமா கிங் இல்ல. ஆனா விஜய் தான் கிங் மேக்கர் அப்படின்னு.
ஓகே. இப்போ விஜயோட பொலிட்டிக்கல் ஸ்பீச் வந்து ஒரு வாட்டியும் கிளாரிட்டியாவே இருந்ததில்ல. இப்போ வரக்கூடிய ஸ்பீச்சஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா, கிளாரிட்டியா இருக்கும். அந்த மாரி எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? நிச்சயமா அது ஒரு நாளுமே இருக்காது. நீங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். விஜயனுடைய பேச்சு தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து, நம்ம வந்து ஒரு பத்திரிகை பணியில இருக்கிறவங்க, ஒரு எழுத்தாளர்கள், ஒரு அரசியல் ஆர்வலர்கள் இவங்க தான் எதிர்பார்ப்பாங்க. காமன் மக்களுக்கு சும்மா நீங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ரூ. 10 பாட்டிலுக்கு ரூ. 10ன்னு அவர் ஆடுனாரு. சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல. Instagramல பாருங்க பொம்பள பயங்கர பிள்ளைங்க வரைக்கும் ஆடி போட்டுருக்காங்க அந்த பாட்டுக்கு. அது சினிமா பாட்டுன்னு நெனச்சு ஆடுனாங்களா? அல்லது உண்மையிலே நான் என்ன கேட்கிறேன், ஒரு வீட்ல இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்க 22, 23 வயசு ஆகக்கூடிய பெண் குழந்தை. அந்த பிள்ளைக்கும் டாஸ்மாக் கடைக்கும் என்ன சம்மந்தம்? ம், ம். பாட்டிலுக்கு ரூ. 10 இல்ல ரூ. 10,000 கூட வாங்குனாலும் அந்த பிள்ளைக்கு என்ன சம்மந்தம்? விஜய்ங்கிற முகம் அந்த வேலைய செய்யுதுல்ல. அப்ப நிச்சயமாக அவர் என்ன பேசுறாங்கிறது முக்கியம் இல்ல. நீங்க நல்லா பேசுறது யாருங்க? நீங்க இந்தியாலயே ரொம்ப அடர்த்தியா பேசுறது, நல்லா பேசுறதுன்னா கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்டுகளுடைய இடம் என்ன இன்னைக்கு? ம். அதனால ஒரு நடிகர் என்பவர் வருகிற பொழுது, அவர் என்ன பேசுறாரு, எந்த அளவுக்கு பேசுறாரு என்பதெல்லாம் ஒரு வேல்யூவா இருக்காது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அவர் பேச்சு இனிமே தெளிவா இருக்காது. முதல்ல அவருக்கு ஜஸ்ட் உள்வாங்கணும்ல. வந்துட்டு போனா போதும். அந்த மாரியான அதுதான், அதுதான். நீங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். லியோன்னு ஒரு படம் அவருடைய கடைசியா வந்த லியோ அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்துல அவர் கெட்டவர். கடைசி வரையும் அவர் கெட்டவர். அவர் வந்து கெட்டவராவே இருக்காரு. கெட்டவராவே படம் முடிஞ்சு போயிருது. நமக்கு நாயகன் எம்ஜிஆர் படம்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் ஐயோ! அடி வாங்குனார்னா, 3 அடி வாங்குனோனே 4வது அடி அவர் இப்ப திருப்பி அடிப்பாரு. ஏன்னா நம்ம தலைமுறைக்கு எம்ஜிஆர் நம்ம சினிமா தியேட்டர்லயே பார்த்ததில்ல. எங்க வீடுகள்ல எங்க அப்பா மாரியான ஆட்கள் ஏதாவது டிவில போடுறப்ப பக்கத்துல உட்கார்ந்து பார்த்தா, எம்ஜிஆர் அவ்வளோ தத்துவார்த்தமா சொல்லியிருப்பாரு. ம். அப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். பட் அந்த மாரி தத்துவார்த்தமா அவர் படத்திலேயே வச்சது இல்லையே! அதையே மக்கள் ஏத்து தானே இந்த உச்ச நட்சத்திரத்த குடுத்துருக்காங்க. அப்புறம் ஏன் அவர் பொது வெளியில பேசுறத நம்ம பெருசா இது மக்கள் பண்ண. நினைப்பாங்க? நினைக்க மாட்டாங்க. ஓகே சார். பல்வேறு விஷயங்கள் குறிச்சு ரொம்ப விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி.